அது காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் இந்த ட்ரக்ஸு அப்படின்ற மாதிரி இந்த கஞ்சா அதெல்லாமா ஒன்று விட்டு ஒன்று அப்படின்ற மாதிரி ஜம்ப் பண்ணிகிட்டே போகிறாங்க போதை வஸ்துக்களை மட்டும். ஆனால் இந்த காலத்தில் இந்த ஏரியாவோ கொஞ்சம் பேர் கெட்டு போனதுக்கு ஒரு காரணம், இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் திருட்டுத்தனன்றது ஒன்று இது இருந்ததே கிடையாது, இப்போவும் இல்லை. மயிலாப்பூர், மந்தவெளி, பட்டினம்பாக்கன்றது வேறு வேறு கிடையாது, மூணும் ஒன்று தான். அப்போ இந்த ஏரியாவே ஒரு ஜெகஜோதியாக இருக்கும், பிரமிப்பாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். அவன் அண்ணா நகர், நீங்கள் சொல்கிறது டி நகர், அதெல்லாம் கூட எங்கள் ஏரியா கொஞ்சம் பிரமிப்பாக இருக்கும். பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த கஞ்சா வஸ்து இந்த மாதிரி விஷயம் ரொம்ப அதிகமாக நடமாடுது. அது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு பையன், 10 வயசு பையன், நம்மளாம் பார்த்ததுக்கப்புறம் பிறந்த பசங்க தான் அவனை ஆக்சுவலாக. அதெல்லாம் அந்த பசங்களே அந்த ஒரு விஷயத்துக்கு அடிமையாகி அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அவங்களுக்கே தெரியல. அது ஆக்சுவலாக அது சினிமாவை பார்த்து பார்த்து கெட்டு போகிறது, இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறது விஷயத்துலேருந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுற விஷயம், அதுக்கப்புறம் இந்த போதை, மற்றபடி பிளா 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 எதுவாக இருந்தாலும் எல்லாமே சினிமா. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் தான் பிடிக்கும், அஜித்தை தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்க பண்ணுற விஷயம்லாம் ஒரு விஷயமா அவங்களுக்கு தெரியும்ல, அப்போ அவங்க நல்ல விஷயமா பண்ணலாம்ல, அதை ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியல. வர திரைப்படம் வந்து பணம் வசூல் பண்ணும், அது எப்படி வந்தாருன்னா, நான் கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து விஜய் ரசிக்கிறன்றனால விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நான் சொல்லும்போது, அப்போ என் ஓட்டு அவருக்கு தான் இந்த எலெக்ஷன்லேயே. ஆனால் அவர் இங்கே நிற்கவே இல்லை இந்த வாட்டி. என்ன படிச்சிருக்கீங்க? அது பிஎஸ்சி பிளான்ட் பயோடெக்னாலஜி அப்படின்ற மாதிரி. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவர் எப்படி பார்த்தாலும் ஒரு 2லேருந்து 3 கிலோ வைக்கலாம் வருஷத்துக்கு. நீங்கள் கேட்டிங்க பட்டினம்பாக்கம்னா இந்த ரவுடி ஏரியாவா, எல்லோரும் அப்படியே பில்டப் மாதிரி பண்ணுறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. பேங்க் ஸ்டாஃபாக இங்கே தான் இருக்கிறாங்க, அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இங்கே தான் இருக்கிறாங்க, இப்போ அட்வொகேட்டாக இருக்கிறாங்க, லாயராக இருக்கிறாங்க, அவங்களும் இங்கே தான் இருக்கிறாங்க. பையன் ரொம்ப சீரியஸாக இருந்தான், தண்ணி பெயிண்ட் வேலைக்கு போவான். கல்யாணம் பண்ணி வச்சேன், அவன் இதுவாக இருந்தான்ட்டு ரொம்ப இதுவாக இருந்து இறந்துட்டு சரி அந்த கடையை விட்டுட்டேன். அவனுக்கு எடுத்த கடை தான் இது. சம்பாரித்து துண்டுற புள்ளையே போயிடுச்சு, அதுலேருந்து இந்த கடையிலேயே அப்படியே கவலையாக கஷ்டமாக உட்காந்து. மியாவ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து பீச் லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச இடம், முக்கியமாக உணவு பிரியர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இடம் தான். பட்டினம்பாக்கம் ஏரியாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வெறும் பட்டினம்பாக்கம் பீச் மட்டும் கவர் பண்ணாமல் பட்டினம்பாக்கம் ஏரியா உள்ளே இருக்கிற மக்கள், அவங்க வாழ்வியல், இங்கே வந்து இருக்கிற மக்களோட மனநிலை. ஏன்னா இங்கே இந்த ஏரியானாலே வெளில இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு வின்பம் இருக்குது. ஒரு ஒரு கேஸ்லாம் இங்கே நிறைய நடக்கும். இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரானவங்க, இங்கே போலீஸ் கேசஸ் நிறைய ஃபைல் ஆகும் அப்படின்ற ஒரு வின்பம் இருக்குது. அதை பற்றின ஒரு உண்மை நிலவரம் உள்ளே போய் மக்கள்கிட்ட பேச போகிறோம். என்ன அவங்க இங்கே உண்மையிலே என்ன தான் நடக்குது, இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வெளி உலகம் வந்து தெரியுது அப்படின்ற நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காண போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? ஹாய், புஷ்பராஜ் என் பேர். ஆனால் லோக்கலில் எல்லாரும் வினோத்னு கூப்பிடுவாங்க. ரெண்டு பேர் ஆக்சுவலாக. ஆமாம். ஓகே, சலூன் கடை வச்சுட்டு இருக்கீங்க பட்டினம்பாக்கத்தில். ஆமாம். இந்த கடை வந்து எவ்வளோ வருஷமாக இருக்குது? பார்க்க கொஞ்சம் ஓல்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 28-30 வருஷமாக இருக்குது இந்த கடை. 30 வருஷமாக பாரம்பரியமான ஒரு கடை. இந்த ஏரியாவிலேருந்து இந்த லொக்காலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த கடை பேர் சொன்னால் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி 7 ஸ்டார்ன்ற மாதிரி ஒரு பேரில் கிட்டத்தட்ட 28-30 வருஷமாக இதே பேர், இதே ஓனர், இதே ஆளுங்களே எந்த இதுவும் சேஞ்சும் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட ஓல்டு ஏஜ் பர்சன்ஸ் நிறைய பேர் தேடி, அதாவது அடையாறுலேருந்து, ட்ரிப்ளிகேன்லேருந்து, இந்த பக்கத்தில் இந்த மந்தவெளி அந்த சைடில் இருந்தாலும் எங்கள் கஸ்டமர் வருவாங்க, ரெகுலராக வருவாங்க. ஆமாம். ஓகே 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 ஓகே. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து பார்க்கும்போது சரி இல்லை, இப்போ வெளில இருக்கிற ஏரியா மக்களாக இருக்கட்டும் எல்லாரும் பார்க்கும்போது ஒரு வின்பம் இருக்குது. என்னென்னா இது வந்து ஒரு மோசமான ஏரியா, கிரைம்ஸ் நிறைய நடக்கும் அப்படின்ற ஒரு வெளி வின்பம் இருக்குது. ஏன்னா நியூஸில் நம்ம அப்படி தான் பார்க்குறோம் எல்லாமே. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மையில் அந்த மாதிரி இருக்கா, அது நடக்கிறதுக்கு காரணம் என்ன? அது காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் இந்த ட்ரக்ஸு அப்படின்ற மாதிரி இந்த கஞ்சா ஒரு காலகட்டத்தில் இருந்தது தான். அந்த போதை வஸ்துக்கள்லாம் இருந்தது. அது அப்படி பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லதாக இருந்தது. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கடல் சார்ந்த அந்த தொழில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நைட்டில் தான் அவங்களுக்கு வேலை. அப்போ நைட்டில் வேலை செய்யும் போது அவங்க உடம்பு சூடாக இருக்கும் அப்படின்றதுக்காக
இங்கேயே அவங்க வீட்லேயே செய்கிற மாதிரி ஒரு ஒரு மதுபானம் அப்படின்ற மாதிரி அந்த சுண்ட கஞ்சின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அது இயற்கையாகவே வீட்லேயே செஞ்சு வீட்லேயே அவங்களே சாப்பிட்றது. அது உண்மையிலேயே குளிர்ச்சியாக இருந்தது அந்த காலகட்டத்தில். அது நாளடைவில் இப்போது இந்த கவர்மெண்ட்டே இந்த மதுபான கடைகளை ஆக்கிரமிச்சுன்னு தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி ஆக்கிரமித்து அவங்க கையகப்படுத்துறதுனால இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தது தான் நம்மளுக்கு வந்து மதுபான விற்பனையில் கொஞ்சம் இதுவாகும் அப்படின்றது ஒரு காரணத்துக்காக அதெல்லாம் வந்து ஒழிச்சிட்டாங்க. அது நம்ம ஒன்று விட்டு ஒன்று அப்படின்ற மாதிரி ஜம்ப் பண்ணிகிட்டே போகிறாங்க போதை வஸ்துக்களை மட்டும். ஆனால் இந்த காலத்தில் இந்த ஏரியாவோ கொஞ்சம் பேர் கெட்டு போனதுக்கு ஒரு காரணம் இது ஒரு காரணம். அது இல்லாமல் இது இருந்ததுனால அது இருந்ததுன்னா அந்த காலத்து மனுஷாலே வேறு மாதிரி உடல் ஆரோக்கியத்துலேருந்து மனசுலேருந்து எல்லாமே கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். வேலைக்கு இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் யாரும் அஞ்சவே மாட்டாங்க. எந்த வேலை தான் செய்யணும் இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி யாரும் எதுவும் சொல்லவே மாட்டாங்க. எந்த வேலை வேணால் செய்யலாம், யார் கையும் நம்பி இருக்கக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, எங்கேயும் போய் திருடக்கூடாது. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் திருட்டுத்தனன்றது ஒன்று இது இருந்ததே கிடையாது, இப்போவும் இல்லை. கிரைம் ஒன்றா இருந்திருக்கலாம், 1-2 ஏதோ சிந்துரா மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ குடத்துல தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் சிந்தும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 1-2 ஒன்றா இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இந்த ஏரியாவை பார்த்தா வெளி ஆளுங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது அப்படின்னா இந்த ஃபிஷரிஷ் மேன் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒத்துமையாக இருப்பாங்க. நல்லதோ கெட்டதோ ஆமாம் கண்டிப்பாக ஒத்துமையாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சொசைட்டி ஃபுல்லாகவே ஃபிஷர்மேன் சொசைட்டி தான் மோஸ்ட்லி இங்கே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த வீட்டுக்கு போனாலும் நீங்கள் சாப்பிட்டு வெளியே வரலாம், பசியார உணவளிப்பாங்க. எந்த வீட்டுக்கு போனாலும் சாப்பிடாம போய் நீங்கள் யாருனே தெரியாது அப்படின்ற ஒரு கேள்வி, தண்ணி கேட்டால் சாப்பிட்டியாப்பா அப்படின்ற மாதிரி கேள்வியை கேட்டு சாப்பாடு போட்டே அனுப்புவாங்க. உண்மையிலேயே அது இது நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கம்யூனிட்டி பேஸில் நான் வந்து ஃபிஷர்மேன் இல்லைனா கூட, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டரில் எங்கள் ஊர் அதை வந்து லைட் ஹவுஸ் பக்கம் தான், அதுவும் ஃபிஷர்மேன் ஏரியா தான். எங்கள் அம்மாவோட பூர்வீகம் எல்லாமே அங்கே தான். எங்கள் அப்பா தான் வெளியிலேருந்து வந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஊர்னா மாதிரி இந்த ஒரு விஷயம். நாங்கள் வேற இல்லை அவங்க வேற இல்லை, நாங்கள் இந்த வேலை செஞ்சால் கூட நாங்கள் வேற இல்லை அவங்க வேற இல்லைன்ற மாதிரி இந்த மாதிரி கிட்டத்தட்ட எங்கள் அம்மா வந்து ஒரு 60-70 வருஷம் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து. இப்போ நாங்கள் வந்து தலையெடுத்து நான் இங்கே தான் பிறந்தேன், 30-34 வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். என்னோடய ஸ்கூல் லைஃப் எல்லாமே இங்கே தான். ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் எல்லாம் அந்த சரௌண்டிங் தான் மோஸ்ட் ஆஃப். மயிலாப்பூர் மந்தவெளி பட்டினம்பாக்கம்ன்றது வேறு கிடையாது, 3 ஒன்று தான். இப்போது என்ன சொல்கிறது, சிவன் விஷ்ணு பிரம்மான்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இது ஆக்சுவலாக இந்த 3மே. எங்களுக்கு இதை விட்டு வேறு எதுவுமே தெரியாது. வேறு எங்கன்னா போனாலே எப்போ நம்ம ஊருக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். அது 3வது பார்த்தீங்கன்னா இந்த கடல் பக்கமே இருக்கிறதுனால இயற்கையான ஒரு காற்று நம்மளுக்கு கிடைக்குது, இந்த உப்பு காற்று. அந்த லாக்டவுன் டைமில் இந்த இதெல்லாம் வந்துச்சு கொரோனாலாம், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உயிரிழப்பும் எதுவுமே ஏற்படலை. இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட்டு நல்லா இருக்குது. இப்போ இந்த லூப் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மீனவன் உணவகம், மூங்கில் உணவகம், அக்கா கடை அப்படின்ற மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃபுட்டு நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. ஆனால் உண்மையிலேயே நிறைய பேர் தேடி வராங்க. காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஏரியாவுக்கு போகும்போது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இப்போ நம்ம குற்றாலம் போகிறோம் இல்லை திருநெல்வேலி போகிறோம் அப்படின்னா அந்த அல்வா, பழனிக்கு போனால் பஞ்சாமிர்தம், திருப்பதிக்கு போனால் லட்டுன்ற மாதிரி ஒரு ஃபுட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி இப்போ பட்டினம்பாக்கம் வந்தால் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு சீ ஃபுட் அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு பேர் எடுத்துகிட்டு வருது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு பேர் இது ஆக்சுவலாக இருக்குது. இதனால டிராஃபிக்கே ஆகுதுன்ற மாதிரிலாம் கவர்மெண்ட் வரைக்கும் போகுது, ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது அப்படின்ற மாதிரி. இது ஒரு நல்ல விஷயம் தான் எங்களை பொறுத்த வரைக்கும், எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் கிரவுண்டு ஒன்று இருக்கும், இந்த கிரவுண்டில் நடக்காத ஒரு டோர்னமெண்ட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி. லோக்கல்லேருந்து கொஞ்சம் மேல்மட்டம் வரைக்கும் இந்த மேட்ச் நடந்தது. இங்கே கொஞ்சம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவங்களோட குவார்ட்டர்ஸ்லாம் இருந்தது ஒரு காலகட்டத்தில், கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த ஏரியாவே ஒரு ஜெகஜோதியாக இருக்கும், பிரமிப்பாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். அண்ணா நகர் நீங்கள் சொல்கிறது டி நகர் அதெல்லாம் கூட எங்கள் ஏரியா கொஞ்சம் பிரமிப்பாக இருக்கும். எப்பவுமே ஜகஜன்னு கூட்டமாகவும் இருக்கும். யாரெல்லாம் பார்த்தாலும் விஷ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டர்ஸ்லாம் போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி பொலி விழுந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொலி விழுந்த மாதிரி மக்கள் நடமாட்டம் அவ்வளோவா இல்லை. இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற மக்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும். பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த கஞ்சா வஸ்து இந்த மாதிரி விஷயம் ரொம்ப அதிகமாக நடமாடுது. அது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு பையன் 10 வயசு பையன் நம்மளாம் பார்த்ததுக்கப்புறம் பிறந்த பசங்க தான் அவனை ஆக்சுவலாக. அதெல்லாம் அந்த பசங்களே அந்த ஒரு விஷயத்துக்கு அடிமையாகி அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அவங்களுக்கே தெரியல. அது ஆக்சுவலாக அது எப்படி சொல்கிறது, அவங்களோட வாழ்க்கையை இழந்துடுறாங்க. அவங்கள நம்பி வர ஒரு லைஃப்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, அவங்க அம்மா அப்பாவாக இருக்கட்டும், வரப்போகிற பொண்டாட்டியாக இருக்கட்டும், எல்லாரோட லைஃப் அவங்களும் அழிகிறது இல்லாமல் வரப்போகிற அந்த இதுவும் அழிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனே அவங்களே சேர்த்து வர ஒரு கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயம். அது சினிமாவை பார்த்து கெட்டு போகிறது, இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறது விஷயத்துலேருந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுற விஷயம், அதுக்கப்புறம் இந்த போதை
மற்றபடி பிளா 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 எதுவாக இருந்தாலும் எல்லாமே சினிமா. அது ஏன் அப்படி காட்டுதுன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் தான் பிடிக்கும், அஜித்தை தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி குழந்தையிலேருந்தே நம்மளுக்கு பார்த்து இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் சொல்கிறேன். அப்போ அவங்க பண்ணுற விஷயம்லாம் ஒரு ஏறு விஷயமா அவங்களுக்கு தெரியும்ல, அப்போ அவங்க நல்ல விஷயமா பண்ணலாம்ல. அதை ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியல. அது அவங்களோட என்ன சொல்கிறது, அந்த பணம் வசூல் பண்ணணும். படம் பொறுத்த வரைக்கும் வர திரைப்படம் வந்து பணம் வசூல் பண்ணணும். அது எப்படி வந்தாருன்னா மக்கள் மனசில் ஒரு மெசேஜ் கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு அவசியமே கிடையாது அவங்க பொறுத்த வரைக்கும். அதே தான். அது அவங்களோட இது நல்ல ஒரு விதைச்சாதான் ஒரு நல்ல மரமாக வெளியே வரும் வருங்காலத்தில் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டுது. இப்போ அடுத்தபடியாக தளபதி அவர்கள் வந்து அரசியலுக்கு 2026 வர போகிறாரு. வரட்டும், வந்து பார்க்கட்டும். ஏன்னா அந்த களம் அது ஆக்சுவலாக பார்த்தோம் வந்து விளையாடி பார்த்தா தான் அந்த களம் எப்படி இருக்குன்றது அவருக்கு தெரியும். இது அவர் புதுசுன்ற மாதிரி எனக்கு தோணலை. நிறைய அவரும் சின்ன சின்ன விஷயத்தில் அனுபவப்பட்டிருப்பார், அடிபட்டிருப்பார். அதெல்லாம் ஒரு பாடமாக அவர் கற்றுந்துருக்கலாம். ஆனால் களத்தில் இறங்கி விளையாடும் போது தான் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படின்ற மாதிரி ஒரு நிலவரம் நம்மளுக்கு தெரியும். அவர் கண்டிப்பாக வந்து ஜெயிப்பாருன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த எலெக்ஷன் இப்போ முடிஞ்சது, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியோ 1 மாதத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் முடிஞ்சது. நான் புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணு வந்து நான் கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து விஜய் ரசிகர்ன்றனால விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி நான் சொல்லும்போது அப்போ என் ஓட்டு அவருக்கு தான் இந்த எலெக்ஷன்லேயே. ஆனால் அவர் இங்கே நிற்கவே இல்லை. இந்த வாட்டி 26 தான் நிற்க போகிறேன்ற மாதிரி அறிவிப்பிடிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கேள்விப்பட்ட உடனே வராங்கல்ல ஜென்ரேஷனு. அப்படி இருக்கிற வரைக்கும் அவர் கொஞ்சம் ஜெயிப்பார், நல்லது செய்வாருன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்லது செய்யணும், சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது, நிறைய விஷயம் பேசணும். என்னை பற்றி பேசணும் அப்படின்னும் போது என் லைஃப்பில் நான் இந்த வரைக்கும் நிற்கிறேன் அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா ஒரு காரணம். இப்போது இந்த 8 மாதம் என் பொண்டாட்டி காரணம். ஆக்சுவலாக நீங்கள் என்ன காலேஜ் போகணும்னு சொன்னீங்க, எவ்வளோ என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? அது பிஎஸ்சி பிளான்ட் பயோடெக்னாலஜி அப்படின்ற மாதிரி. அது வந்து பாட்னி அந்த டிபார்ட்மெண்ட்டை சேரும். மேஜர் வந்து பாட்னி வரும், அலைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி வரும். அதில் ஓகே, இது இவ்வளோ விஷயம் தெரியுது உங்களுக்கு, நல்லா படிச்சிருக்கீங்க. ஓகே, பட் நீங்கள் படித்த வேலைக்கு ஒரு அந்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலைக்கு இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் படித்ததுக்கான வேலைக்கு தான் போகிறாங்களா அப்படின்ற மாதிரி. இது வந்து எங்களோட பரம்பரை தொழில்ன்றது ஒரு காரணம், மெயின் காரணம். ரெண்டாவது எங்கள் அப்பா கிட்டத்தட்ட 52 வருஷமாக இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறாரு. சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா இறந்த காலத்துலேருந்து அவர் 9-10 வயசுலேருந்து இப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு 62 வயசு கிட்ட ஆகுது. அவர் இப்போ அவருக்கு நம்ம உறுதுணையாக இருக்கலாமே, துணையாக இருக்கலாமே, ஒரு ஹெல்ப்பாக இருக்கலாமே. இப்போ அவரோட வேலை அவரோட போயிடணுமா? இப்போ நம்மளுக்கு வரணும். இப்போ அவரோட குலதெய்வம்னா எனக்கும் குலதெய்வம். இப்போ அவரோட வேலை எனக்கு மட்டும் வேலை ஆகாதா அப்படின்ற மாதிரி நினச்சி தான் இந்த வேலையை நான் கற்றுக்கிட்டு நான் தான் ஒரு 12-13 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறேன். நான் இதில் வந்து வருமானம்ன்றது எப்படி இருக்குது, டிஃபர் ஆகும் தெரியும். பட் தோராயமாக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா இல்லைன்னு தெரில. தோராயமாக பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் அது இது ஒரு டேர்மாக நம்ம பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம், அந்த ஒரு 3 மாதம், அப்படி ஒரு 3 மாதம், கிட்டத்தட்ட ஒரு 4 வகையாக பிரிக்கலாம். சரி, அதை டேர்மாக பிரிக்கும் போது ஃபஸ்ட்டு 2 மாதத்தில் நல்ல வருமானம் வரும். மாதத்துக்கு 70-80 கிட்ட வரும் மாதத்தில். ஃபஸ்ட்டு ஒரு டேர்மில் இந்த ஜூன்லேருந்து ஒரு ஆகஸ்ட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 மாதத்தில் வந்து 50-60 வரும். இன்னொரு 3 மாதத்துக்கு 30-40 வரும் அப்படின்ற மாதிரி. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவர் எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 கிலோ வைக்கலாம் வருஷத்துக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யாருக்கும் ஒரு கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கள் வேலை, நாங்கள் தான் முதலாளி, எப்போ வேணாலும் வரலாம். அதுக்குன்னு ஒரு பஞ்சுவாலிட்டி இல்லாமல் வேலை செய்ய மாட்டோம், அது வேறு விஷயம். அது எங்கள் திடீர்னு ஏன்னா வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும், திடீர்னு நாங்கள் விட்டு போகலாம். இது நாங்கள் திருப்தியாக லவ் பண்ணி, உண்மையாக சொல்கிறேன், உண்மையாக லவ் பண்ணி இந்த வேலையை செய்கிறோம். அப்போ தான் இந்த வேலையை எங்களால் செய்ய முடியும். நீங்கள் கேட்டிங்க பட்டினம்பாக்கம்னா இந்த ரவுடி ஏரியாவா, எல்லோரும் அப்படியே பில்டப் மாதிரி பண்ணுறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. அந்த காலத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மீனவர் ஏரியான்றதுனால ஒத்துமையாக இருப்பாங்க. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு அண்ணாண்ட ஒரு ஊர் மாதிரி, ரோட்டுக்கு என்னாண்ட இது ஒரு ஊர் மாதிரி. இதுகளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு சண்டை நடக்கும், கும்பல், அது ஊர் சண்டைன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்போ நடக்கிற சண்டையெல்லாம் பார்த்து அவங்களே கொஞ்சம் பயந்துட்டாங்க மீன்ஸ் வெளியில் இருக்கிறவங்களாம். ஏன்னா வெளியில் இருக்கிறவங்களாம் ஒத்துமையாக இருக்கிறாங்களா, ஒரு தெருவாளுங்க ஒத்துமையாக இருக்கிறாங்களா, முடியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் ஒரு கட்டமைப்போட கட்டுப்பாடோட பஞ்சாயத்துலாம் வேறு இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் சண்டை நடக்கும். அந்த சண்டையெல்லாம் பார்த்து அவங்க பயந்துருக்கலாம் அந்த காலத்தில். இப்போது ஜென்ரேஷன் மாறிடுச்சு, எல்லாமே படிச்சுட்டாங்க, பெரிய பெரிய வேலைக்கு போகிறாங்க. இந்த ஏரியாவிலேருந்து ஆர்பாருக்கு தான் முக்கால்வாசி சப்ளை ஆகுது ஒர்க்கர்ஸ் சொல்கிறேன். பெரிய இன்ஜினியர்லேருந்து சின்ன ஒர்க்கர்ஸ் வரைக்கும் நான் சொல்கிறது. பேங்க் ஸ்டாஃபாக இங்கே தான் இருக்கிறாங்க, அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இங்கே தான் இருக்கிறாங்க, இப்போ அட்வொகேட்டாக இருக்கிறாங்க, லாயராக இருக்கிறாங்க, அவங்களும் இங்கே தான் இருக்கிறாங்க. எல்லாருமே இப்போதைக்கு ஜென்ரேஷனை சொல்கிறேன். இப்போதைக்கு அந்த பயம்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் சொல்கிறேன் அப்போ நான் சொன்ன மாதிரி சில்லறத்தனமாக இப்போ தண்ணி சிந்துற மாதிரி 1-2 அந்த கஞ்சா வஸ்து இந்த மாதிரி விஷயத்தில் அடிமையானதுங்க தான் 1-2 இந்த மாதிரிலாம் ஒரு கோளாறுலாம் பண்ணுக்குதுங்க. அந்த விஷயம் மட்டும் நான் என்ன சொல்ல வரேன் இப்போ அப்படின்னா, அந்த விஷயத்தை மட்டும் கட்டுப்படுத்த முடியாதா ஏன்னு தெரில. இங்கே இருக்கிற அந்த ஃபுட்டு எங்களுக்கு நல்ல ஒரு ஃபுட்டு. ஆனால் உண்மையாக சொல்ல போகிறோம், நாங்கள் பிறந்ததுலேருந்து இங்கே இருக்கிறதுனால இயற்கையாகவே நாங்கள் காய்கறிகளை நம்பி அவ்வளோவா இல்லை. இருக்கிற அந்த மீன்
அந்த எறா பிடிச்சிட்டு வர்றது ஃப்ரெஷ்ஷாகவே எங்களுக்கு அப்படியே அது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் இங்கே தேடி வராங்க இந்த ஏரியாவை அப்படின்னா இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க, ஆரோக்கியத்தை தான் இருப்பாங்க, நிறைய விஷயம். ஆனால் என்ன ஒன்று, இங்கே இருக்கிற ஏரியா மக்களுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் அவ்வளோவா இல்லை. அது ஏன் எதுக்கு என்னன்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் அந்த அரசியல் கூட நான் போக விரும்பல. வேலை வாய்ப்புகள் சரியா இல்லை. இந்த மக்கள் இப்படி இருந்தாதான் நம்மளுக்கு நல்லதுன்ற மாதிரி ஒரு கிரேட்ல இருல ஒரு ஆட்கள் அப்படி வச்சுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இங்கே இருக்கிற இந்த சரௌண்டிங் எல்லா ஃப்ளாட்ஸுக்கும் சரி, ஒரு பங்களா அந்த மாதிரி இங்கே இருந்தால் ஆளுங்க வேலைக்கு போகிறாங்க. வீட்டு வேலைக்கு இருந்தாலும் சரி, பெயிண்டிங் வேலையிலேருந்து எல்லா வேலைக்கும் இங்கே இருந்தால் ஆளுங்க போகிறாங்க. எப்பவுமே தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு பங்களாவோ ஒரு ஆடம்பரமான ஒரு ஏரியா இருந்ததுன்னா அது பக்கத்தில் குடிசை மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பங்களாவில் வேலை செய்யறதுக்கு அந்த ஏரியாவிலேருந்து ஆள் போகணும் சப்ளைன்ற மாதிரி. இது காலங்காலமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ராஜராஜ சோழன் காலத்துலேருந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இன்னமும் அது வந்து இல்லாமல் இருக்கணும். வருங்காலத்தில் கொஞ்சம் ஈக்குவாலிட்டியாக இருக்குன்னாச்சும் இருக்கணும், சமமாக. இப்படி இல்லாமல் கொஞ்சம் மேலே வர மாதிரி அது இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் தான், அவங்களுக்கும் ஆசை பாசங்கள்லாம் இருக்குது, கனவுகள் நிறைய இருக்குது. பையனை படிக்க வைக்கணும், அந்த பையனை மாதிரி ஏன் பையனும் இருக்கணுன்ற மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற பசங்க இந்த மாதிரி விஷயம்லாம் கற்றுக்கிறதுனால இந்த லொக்காலிட்டி நீங்களே சொல்லுங்கள், இந்த ஏரியா விட்டு நாங்கள் வெளியே போயிட்டு இருந்துச்சு, நாங்களே நாங்கள் மாற்றிக்க பார்ப்போம். இருக்கிற அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க பார்ப்போம். ஆனால் ஒரு சில நேரத்தில் முடியும், ஒரு சில நேரத்தில் அது முடியாது. அந்த லோக்கல் ஸ்லாங்கில் இருந்து எங்களோட ஆட்டிடியூடு வந்து சில நேரத்தில் காட்டி கொடுத்துருவோம். நீங்கள் எந்த ஏரியான்ற மாதிரி அவங்களே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுலேருந்து நாங்கள் வெளியில் வரணும்னு நாங்கள் பார்ப்போம். ஆனால் எங்கள் ஊரையும் விட்டு கொடுக்க மாட்டோம். கண்டிப்பாக. இன்னும் நான் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் மாயாவதி. இங்கே பட்டினம்பாக்கம் இந்த ஏரியாவில் எவ்வளோ வருஷமாக கிடைச்சிட்டு? நான் இங்கே பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கே தான், எல்லாமே இங்கே தான். ஓகே. அது என்ன ஆயிடுச்சு, எங்கள் பையன் கொஞ்சம் ஒரு பையன்தான், ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் ரொம்ப சீரியஸாக இருந்தான், தண்ணி பெயிண்ட் வேலைக்கு போவான். கல்யாணம் பண்ணி வச்சேன், அவன் இதுவாக இருந்தான்ட்டு ரொம்ப இதுவாக இருந்து இறந்துட்டு சரி அந்த கடையை விட்டுட்டேன். அவனுக்கு எடுத்த கடை தான் இது. சம்பாரிச்சு துண்டுற புள்ளையே போயிடுச்சே, அதுலேருந்து இந்த கடையிலேயே அப்படியே கவலையாக கஷ்டமாக உட்காந்துட்டு. இந்த பையன் இறந்து எவ்வளோ வருஷம் ஆகுது? 6-7 வருஷம் ஆகுது. 7 வருஷம். 7 வருஷம் ஆகுது. பொண்ணு தான் இருக்காங்க? பொண்ணு தான் இருக்காங்க. பொண்ணு கட்டி கொடுத்துட்டீங்க? போரூரில் கொடுத்தேன். இது அதோட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி இந்த கடையிலேயே அப்படியே காலம் தள்ளி கடையை நீங்கள் பார்த்துட்டு அந்த கடையை பார்த்துக்கின்னு அதில் கிடைக்கிறது என் பொண்ணுக்கு 1 ரூபா கொடுத்துக்கின்னு நான் 1 ரூபா கஞ்சி குடிச்சின்னு அப்படியே இருப்பேன். அவர் வருவார் போவார். என் பையன் சேர்த்ததுலேருந்து பேசுறது கிடையாது. அவருக்கு பேசுறது இல்லைம்மா? எங்கள் வீட்டுக்காருக்கு. உங்கள்கிட்ட பேசுறது இல்லையா? நான் பேசுறது கிடையாது. நீங்கள் பேசுறது கிடையாது? ஓகே. சொம்ம குடிச்சிட்டு வந்து சண்டை அசிங்கமாக பேசுறது ரோட்டில் பிடிக்கல நம்மளுக்கு. அதனால் அப்படியே இருக்கிறோம், ஒரே வீட்டில் தான் இருக்கிறான். ஆனால் பேசுறது கிடையாது. இப்போ வீட்டில் வந்து நீங்கள் 2 பேர் மட்டும் தான்? 2 பேர் மட்டும் தான் இருக்கிறான். அவர் தனியாக இருக்கிறாரு, நான் தனியாக இருக்கிறேன். சாப்பாடுலாம் சாப்பிட்டு தான் இருந்தார். இப்போ நடுவில் இந்த காசு வந்து இல்லை, சூசைடுக்காக இந்த காசு, அந்த காசு வாங்கிட்டு குடிச்சிட்டு ஒரே கற்று அசிங்கமாக பேசினார். சோறை போட மாட்டேன்ட்டு. உனக்கு சோறு போட்டு அசிங்கமாக பேசுறியா அப்படின்னு சாப்பாடு போட மாட்டேன்ட்டேன். அதனால அப்படியே இருக்கிறாரு, வீட்டில் தாங்கிறாரு. ஆனால் அந்தாண்ட அடிச்சு விட்டுட்டேன், நான் தான் அடிச்சு விட்டேன். இது ஒரு ரூம்னா இதில் நடுவில் அடிச்சிட்டேன். அவர் அங்கேயே இருக்கிறாரு. நான் காலையில் 5 மணிக்கு வந்தேன்னா 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். இப்போ அவங்க வந்து சம்பாதிக்கிற காசு எதுவும் அவர் கொடுக்க மாட்டார், 1 ரூபாய் கூட தர மாட்டார். அப்போவே தர மாட்டார். அந்த காசை வச்சு அவர் தண்ணி சாப்பிட்டு வந்து படுத்துருவார். அப்போ இப்போ முழுமையாக நீங்கள் வந்து உங்களோட இந்த கடையை இந்த கடையை நம்பி தான் சாப்பிட்றேன், இந்த கடையை நம்பி தான் இருக்கிறேன். வச்சுருந்தேன் பணம் காசிலாம் நிறைய வச்சுருந்தேன். ஆனால் எல்லாம் வாங்கி போனாங்க, கொடுக்கல. அப்படியே இருந்துட்டு சொந்தக்கார வீட்டுக்கு கல்யாணம் காசு எதுக்குமே போகிறது இல்லை. எல்லாரையும் மறந்துட்டு அப்படியே இதுலேயே உட்காந்துக்கணும். அம்மா, அவர் உங்கள் பையன் இருக்காங்கல்ல, அவர் இறந்தாருன்னு சொன்னீங்கல்ல, இறந்த போது அந்த ஒரு நிகழ்வு எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி திருப்பியும் தண்ணி சாப்பிட்டானே, இது திருந்தலையே, ஏன் இந்த மாதிரி இருக்கிற காசை பார்த்தோன்னே இந்த சூழ்நிலை வருது உனக்கு அப்படின்னு நான் வரைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கடையில் தான் உட்காந்துக்கிறேன். இப்படி தான் நைட்டு ஒரு 7:30 மணி 8 மணி இருக்கும். பக்கத்து வீட்டில் ஓடிறாங்க, உங்கள் பையன் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தான் போடுறேன். நான் இருப்பேனானே நிலம் இல்லை, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அது எப்படியோ காப்பாற்றி நான் ஒரு 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் வர இருந்தேன். வணக்கம்ண்ணா. வணக்கம், சொல்லுங்கள் சார். சொல்லுண்ணா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ரவி சார். இப்போ வந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, சம்பாதிப்பு அவ்வளோவா இல்லை, முன்ன மாதிரி வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்வாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைண்ணா? இது வந்து வாழ்வாதாரம் கெட்டு போன காரணம், முதல் காரணம் வந்து நான் வந்து 93லேருந்து லைனில் 94லேருந்து லைனில் இருக்கேன். ஆட்டோ ஃபீல்டு கெட்டு போன காரணம் ரேபிட்டோன்னு ஒன்று சொல்லலாம். இப்போ 2வது கொஸ்டின் பார்க்க போனீங்கன்னா, இந்த பேங்க் லோன் யார் ஆட்டோ எடுக்கிறாங்க, யார் ஆட்டோ ஓட்டுறாங்க? 80,000 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்களும் ஆட்டோ வாங்கி வச்சுக்கிட்டு அதையும் பார்க்குறாங்க, இதையும் பார்க்குறாங்க. நாங்கள் வந்து தொழிலே இதுதான் நினச்சின்னு உட்காந்து இருக்கிறோம். இப்போ ஒரு இடத்துக்கு மினிமம் வந்து நாங்கள் போகிறோம், மினிமம் கவர்மெண்ட் ரூல்ஸ் 24 ரூபா, நாங்கள் 40 ரூபா கேட்குறோம்.
என்ன கேட்குறோம்? 50 ரூபா கேட்குறோம். இந்த வண்டியை வாங்கி வச்சுக்கிறோங்க, என்ன ஏதுன்னே தெரியாது. 100-200 கேட்டு பேருக்கு எடுக்கிறாங்க. ஓகேவா? நான் கேப் வச்சுருந்தேன். அப்போ கேப்பெல்லாம் விட்டு சமாளிக்க முடியாத காரணம் மறுபடியும் ஆட்டோவில் எனக்கு வந்திருக்கேன். சிட்டியில் வந்து 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதே பெரிய விஷயம். கண்டிப்பாக ஒரு 150 ரூபா பிக்கப்புக்கு 2.25 கிலோமீட்டர் நான் போய் எம்டியாக போய் அவங்கள பிக்கப் பண்ணி 3 கிலோமீட்டர் இறக்கி விட்டுட்டு 110 ரூபா பில்லு வாங்குறோம், 120 ரூபா பில்லு வாங்குறோம். டீசலோட விலை 100 ரூபா. அதில் எங்களுக்கு என்ன இருக்கும்? இது வந்து எல்லாருக்குமே நல்லா சம்பாதிக்கிறவங்களாம் உரைக்கணும். நான் கேட்கறது பைக்கு ரேபிட்டோன்னு ஒன்று விட்டுருக்காங்க. வேலை இல்லாத வயசு பசங்க செய்கிறாங்கன்னா ஏற்றுக்கலாம், ரைட்டு, ஓகே. ஐடி கம்பெனியில் 80,000 ரூபாய் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் அவன் ரேபிட்டோ ஓட்டுறான். அதே மாதிரி இப்போ பைக்கில் போனால் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைல்ல. பைக்கில் இதே தமிழ்நாட்டில் பைக்கில் போகிறாங்க, சேவாக தான் ஆகுது. அவங்கள நம்ம குறை சொல்ல விரும்பல. நான் என்ன கேட்குறேன், வேலை செய்கிறவங்களே கேட்குறேன். இப்போ இதனால உங்களுக்கு வாழ்வியல் எவ்வளோ தூரம் அடிபட்டிருக்கு? டோட்டலாகவே ஒரு நாளைக்கு எவ்வளோ? இப்போ ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வாடகை வீடு, வண்டியோட வாடகை எல்லாம் பார்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நான் மினிமம் ஒரு 1000 ரூபாய் நான் சம்பாதிச்சாவனா தான் என்னோட வருமானம் தள்ள முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அந்த 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் 18 மணி நேரம் உழைக்க வேண்டியதாக இருக்குது. வணக்கம்ண்ணா. சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஐயாவு சார். சரி சொல்லுங்க, என்ன வேலை பார்க்குறீங்க நம்ம ஊரில்? ஒன்றே மரம் வெட்டுற வேலை தான் நம்மளுக்கு. நான் வந்து 50 வருஷம், எனக்கு வந்து 45 வருஷம் என் சர்வீஸுக்கு. 45 வருஷமா இருக்கு. ஆமாம். மயிலாப்பூரில் எந்த கவர்மெண்ட் அதிகாரி கேட்டாலும் மரம் வெட்டுற ஒரு ஐயா ஒன்றா நெட்லேயே வரும் என் நம்பர். இன்றைக்கும் அந்த தொழில் தான் பண்ணுறேன். ஆனால் அதை விட்டால் வேறு தொழில் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்ற. இன்றைக்கும் வேணான்னா கூட எங்கள் வீட்டு அம்மா அடப்பாய் மரம் வெட்டி சாவ போகிறேன் அப்படின்னாங்க. அவங்க எனக்கு முன்ன கொரோனாவுக்கு இறந்துட்டாங்க. எந்த வருஷம்? கொரோனா சைக்கிளே வெளியே போகாத அளவுக்கு இருந்துச்சுல்ல. ஆமாம். அப்போ அதான் நாங்கள் பார்த்தோமே, அந்த உங்கள் வண்டி முன்னாடி ஃபோட்டோ இருந்துச்சு. ஆமாம். உங்கள் அம்மா பேர் போட்டு துணைன்னு போட்டு மேனகா துணைன்னு. உங்கள் அம்மா ரொம்ப பிடிக்குமா அவங்கள? லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணது. லவ் மேரேஜா? ஓகே, அது சொல்லுங்க. மறுபடி பொண்ணு கேட்டு தான் கல்யாணம். லவ் உங்களுக்கு பிடிச்சி போய் மறுபடி கேட்டீங்க. அப்போ வந்து 2 பைசா 1 பைசா காலம். நான் குடிப்பழக்கத்தில் எந்த ஒரு தொழிலும் ஒரு 4 பேர் சேர்ந்து குடிக்கலாம் போகலான்னு போக மாட்டேன். நம்மளுடைய காசை முன்ன வீட்டை கொண்டு கொடுத்துடுவேன். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம டீ குடிக்கிறதோ மற்றது பீடி வாங்குறதோ சிகரெட் வாங்குறதோ அதோட சரி. நான் வீண் செலவு பண்ண மாட்டேன். இப்போது அடிப்பட்ட பிறகு 10 வருஷம் ஆகுது போகுது. எவ்வளோ பணம் கிடைச்சாலும் சரிதான். ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்து பசங்களுக்கு. உங்கள் பசங்க எத்தனை பேர்? 2 பொண்ணு தான். 2 பொண்ணுங்க. பெரிய ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்துறீங்களா? 2 கட்டி கொடுத்துட்டேன். சூப்பர் சூப்பர். செல்வாக்காக இருக்காங்க. இப்போ நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க வீட்டில்? நான் வண்டி தான். சரி, இப்போ மனைவி இறந்து என்ன ஒரு 4 வருஷம் இருக்குமா? 3 கொரோனா டைம் ஐயா, சைக்கிளே வெளியே போகுதான். 3-4 வருஷம் இருக்கும். அப்போ அவங்க இல்லாத பிரிவு எப்படி இருக்கு? அவங்க பிரிஞ்சு இருக்கிறது எப்படி இருக்கு? நான் வந்து என்னுடைய இதுக்கு தம்பி, என் தம்பி தான், நீ உங்கள்கிட்ட சொல்கிறது ஒன்று சொல்லுங்க. ஆனால் எங்கள் வீட்டு அம்மா இறந்த பிறகு அவங்க இருக்கும்போது என்னுடைய வயசுக்கு 4 பொண்டாட்டி வச்சுருந்தேன். இப்போ எதுவுமே கிடையாது. கடவுள் நீதியாக இதை வந்து சாப்பிட்டு தூங்கி எழுந்து வந்து போடுகிறேன். எனக்கு இல்லை அவங்க இருக்கும்போது 4 பேரை வச்சுருந்தேன். அவங்களுக்கு தெரியும், அடித்து என்னை துன்பப்படுத்தினாங்க. அப்புறம் என்ன கொஞ்சம் அவங்கள உடம்பை கட்டி செருப்பால் அடித்தாங்க. இல்லாத போது இருந்தால் அது வேற. இருக்கும்போதே எந்த இதுவும் கிடையாது தலைவர். ஏன் இப்போ மட்டும் இல்லை எதுவும்? வேண்டாம், பணம் காசு இல்லையா என்கிட்ட எல்லாமே இருக்கு. இருந்தாலும் அந்த இதுக்கு நம்ம போகக்கூடாது. ஏன் எதனால விட்டீங்க? நம்ம வீட்டு அம்மாவும் போயிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம பிள்ளைங்க தான் பார்க்கணும். சரி, அவங்க இருக்கும்போது ஏன் போனீங்க அது சொல்லுங்க. அது என்னுடைய தவறு. அவங்க வந்து தடிப்பாக இருப்பாங்க என்கிட்ட. சரி, ஃபோட்டோவில் பார்க்குறியா அவங்க வந்து சின்ன வயசில் லவ் பண்ணி. அதுக்கப்புறம் அவங்க உடம்பு அது நான் உடம்பு பெருசாக ஆயிடுச்சு. அவங்களாண்டு போக முடியாது, என்னை கிட்ட சேர்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நான் போனது.
அதுக்கப்புறம் நம்ம இப்போ பிள்ளைங்க ஆயிடுச்சு, பேரம் பேத்தி ஆயிடுச்சு, சைலன்ஸாக இதுக்கப்புறம் நம்ம சரியாக இருக்கணும் அப்படின்னு. இன்றைக்கி நம்ம ரூட் என்னவோ பணம் இருந்தாலும் பணம் இல்லாப்பட்டாலும் சரி. இப்போ தம்பி நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. தங்கச்சியோட ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு செங்கல்பட்டில், நம்ம முகத்தான 3 லட்சம் ரூபாய் இருக்குது. இது ஜேபிஆர் காலேஜில் அந்த ஆஸ்பத்திரியில் இப்போ தான் பேசுகிறாங்க. நாளைக்கு தான் போகிறேன், அவங்களுக்கு ஒரு 5000 கொடுத்துட்டு வரேன். அந்த மாதிரி துன்பத்தை அனுபவிச்சு எல்லாம் பட்டு பார்த்தாச்சு. இது பாருங்க, எனக்கு எல்லாமே தூள் ஒடிஞ்சு எல்லாம் போயிடுச்சு. இதுக்கு மேலே இன்னத்தை சாதிக்க போகிறேன் சொல்லு. சரி சொல்லுங்கள், இப்போ மரம் வெட்டுற வேலைக்கு போகிறீங்கல்ல, ஆமாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும் காசு? எனக்கு வந்து 5000 6000 ஒரு நாளைக்கு. ஆமாம். தினமும் டெய்லி கிடைக்கும். தினமும் இருக்காது. எப்போ போல இருக்கும்? மாதத்தில் 2 வேலை கிடைச்சா பெருசு. ஆமாம். அப்போ மாதம் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் 15000 வருவீங்களா? 15000 வரும். நேற்று மட்டும் ஒரு வேலையில் 10000, ஒரு வேலையில் 3000, அவ்வளோதான். வந்தால் இப்படி ஒரு நாள் கிடைக்கும், இல்லைன்னா இல்லை ஐயா. மாதம் பூரா கூட சும்மா இருக்கணும். யாராண்டி போய் வட்டிக்கு 10 ரூபா 5 ரூபா யாராண்டி ஆகும். ஆமாம், நம்மளுக்கு வந்து தொழில் தான். சரி, இது என்ன சோஃபா செட்டப்லாம் நீங்கள் பண்ணதா? இல்லைங்க, யார் வேணாலும் 10 பேர் உட்காருவோம். வேலையை முடிச்சுட்டு வந்து நெகிழ் ஓட்டமாக உட்காருவோம். சும்மா சாப்பாடு பேசிட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம். சாயந்தரம் ஆனால் வீட்டுக்கு போய்கினே இருப்போம். அவங்க 5 6 ஆச்சுன்னு ஓடிப்போம். சரி சரி சரி, ரொம்ப நன்றி என்கிட்ட பேசுனதுக்கு. கண்டிப்பாக உங்கள் மனைவி வந்து உங்களை மேலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயா, அவங்க தான் எனக்கு தெய்வம் ஐயா. நீ என் தம்பி, நான் ஏன் உனக்கு இந்த வாக்கு மூலம் சொல்கிறேன்னா, நீலப்பயிலுக்கு என்னை பேட்டி எடுத்தாங்க. சரி. அப்போ மிஷின் கிடையாது, என்கிட்ட தான் மிஷின் இருக்குது. ஆந்திராவிலேருந்து ஒரு மிஷின் வாங்கினேன். மரம் நீலப்பயில் மொத்தம் மரமாக தீஞ்சி போச்சு பீச்சில். அந்த தீஞ்சி போனதை கார்பரேஷன் கட் பண்ண சொல்லிட்டான். ஏசி டிசி வந்து கிட்ட நின்று என்ன வேலை வாங்கினாங்க. பால்ராஜ் ஏசி அப்போ மயிலாப்பூர் ஃபேமஸ். நீ ஒன்றி வாங்க ஒருத்தரை கேட்டாலும் தெரியும். அப்போ பால்ராஜ் ஏசி என்ன அவருக்கு பிடிக்கும், நீ தான் பண்ணணும்னு வேறு. என்ன கொடுப்பாங்க, இந்த ஸ்டேஷனில் சரக்கு பிடிக்கிறாங்களே, இந்த சரக்கு கொடுப்பாங்க, துட்டு கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அப்படிலாம் கவர்மெண்ட்டுக்கு உதவி பண்ணியிருக்கு. சரிண்ணா, ரொம்ப நன்றி எங்கள்கிட்ட பேசுறதுக்கு. ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. பட்டினப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியாவுடைய இன்டர் சிட்டி, அதாவது வெளியில் இருக்கிற மக்கள், அந்த ஒரு கடல், அங்கே இருக்க மீன் உணவகங்கள், இதை பற்றி தான் பொதுவாக எல்லாருமே காமிச்சிருப்பாங்க. பட் உள்ளே போய் அங்கே இருக்க கடைகள், அங்கே இருக்க வியாபாரம், அங்கே இருக்க மக்களுடைய வாழ்வாதாரம், இதெல்லாம் இன்றைக்கி நம்ம உங்கள்கிட்ட ஓரளவுக்காக காட்ட முடிஞ்சது நான் நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த பட்டினப்பாக்கத்தோட செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் நமக்கு கண்டிப்பாக நமக்கு அடுத்து பண்ண போகிறோம். இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட திருப்பி நான் அவங்க சந்திக்கிறேன். நன்றி.